துளசியை இப்படி பயன்படுத்துங்க. பளபளப்பான முகம் நிச்சயம். பொதுவாகவே துளசி சாப்பிட்டால் ஒரு ஜில் என்ற உணர்ச்சியை தரும். அது நம் உடலிலுள்ள சளியை உடனடியாக சரிப்படுத்தும். துளசிக்கும் ஆன்மீகத்திற்கு நிறையவே தொடர்பு உண்டு. அதனால்தான் துளசி இலையை சாமிக்கு படைப்பார்கள். மேலும் துளசி மாடம் வைத்து பூஜிப்பார்கள். இப்படி ஆன்மீக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துளசியை பலர் உபயோகிப்பதால் அதை யாரும் அழகுக்காக பயன்படுத்துவது இல்லை. துளசி முக அழகை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்தாகும். இதை பயன்படுத்தினால் முகத்தில் உள்ள கருமை நீங்கி முகம் ஜொலிக்கும். இந்த துளசி பேஸ்பேக் செய்வது எப்படி என பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு துளசி இலைகளுடன் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து நன்றாக கொதிக்க வைக்கவும். பின்பு அந்த தண்ணீரை வடிகட்டி குளிர வைக்கவும். அதைக் கொண்டு முகத்தை கழுவவும். தினமும் இதுபோல் செய்து வந்தால் முகத்தில் ஏற்படும் சுருக்கம் குறைந்து இளமை அதிகரிக்கும். துளசியில் இருக்கும் ஆன்டிசெப்டிக் தன்மை சரும பிரச்சினைகளை தடுக்கக்கூடியது. ஒரு கைப்பிடி அளவு துளசி இலைகளுடன் சிறிதளவு தயிர் சேர்த்து பசை போல அரைக்கவும். அதை முகத்தில் பூசி 15 நிமிடம் கழித்து குளிர்வ நீரில் கழுவவும். வாரம் 3 முறை இவ்வாறு செய்து வந்தால் முகப்பருக்கள் அவற்றால் உண்டாகும் தழும்புகள் நீங்கும். ஒரு கைப்பிடி அளவு துளசி இலைகளை பசை போல அரைத்து அதனுடன் சிறிதளவு எலுமிச்சம்பழச்சாறு கலக்கவும். இதை முகத்தில் பூசி 15 நிமிடம் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவவும். வாரம் 2 முறை இவ்வாறு செய்து வந்தால் முகத்திலுள்ள அதிகப்படியான எண்ணெய் பசை நீங்கும். சிறிதளவு துளசி இலைகளை தண்ணீரில் போட்டு அது நன்றாக கொதித்த பின்பு ஆற வைக்கவும். அந்த தண்ணீருடன் சிறிதளவு சந்தனம் சேர்த்து பேஸ்பேக் தயாரிக்கவும். அதை முகத்தில் பூசி 10 நிமிடங்களுக்கு பின்பு தண்ணீரில் கழுவவும். அவ்வப்போது இவ்வாறு செய்து வருவதால் முகத்தின் பளபளப்பு அதிகரிக்கும்.